இந்திய ஹாக்கி அணியின் ஜெர்சி காவி நிறத்திற்கு மாற்றப்பட்டது விமர்சனத்திற்குள்ளாகி இருப்பது குறித்து விவரிக்க இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயமுருகன். திரையில நம்ம பார்க்குற இந்த புகைப்படம் தான் இந்திய அரசியலிலும் சரி இந்திய விளையாட்டுத்துறையிலும் சரி அதிகமாக பேசப்படுகிறது. இதற்கான காரணம் என்ன என்று கேட்டால், வருகிற உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் இந்த ஆரஞ்சு நிறத்திலான ஜெர்சி அணிந்து தான் இந்திய அணி விளையாட இருக்கிறது அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 27ஆம் தேதி இந்த ஜெர்சி வெளியிடப்பட்டது. வழக்கமாகவே இந்திய அணி நீல நிறத்திலான ஜெர்சி அணிந்து விளையாடி நம்ம பார்த்துருப்போம். இனிமேல் வரக்கூடிய காலங்களில் ஆரஞ்சு நிறத்திலான ஜெர்சி அணிந்து இந்திய அணி விளையாடும் அப்படின்ட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பு வெளியானதுமே ஏன் இந்த நிறத்தை மாற்றணும் அப்படிங்கிற விமர்சனமும் கேள்வியும் எழுந்திருக்கிறது. இந்திய ஹாக்கி அணியோட முன்னாள் கேப்டனான வீரேனும் விமர்சனம் வச்சிருக்காரு. அதாவது, அந்த நீல நிறத்திலான ஜெர்சி அணிந்து விளையாடியது எனக்கு பெருமை அப்படின்னு சுட்டி காட்டியிருக்கிறாரு. இந்திய ஹாக்கி அணியோட அடையாளமாக இருக்கிற அந்த நீல நிற ஜெர்சியோட நிறத்தையே நம்ம மாற்றணும் அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்காரு. இதே கேள்வி அரசியல் அரங்கிலுமே எதிரொலிக்க தொடங்கியிருக்கிறது. அதாவது, காங்கிரஸோட எம்பியாக இருக்கக்கூடிய பிரியங்கா காந்தியும் விமர்சனத்தை முன் வச்சுருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்எஸ்எஸும் பாஜகவும் சரி ஜெர்சியோட நிறத்தை மாற்றிட்டாங்க, அதே போல் தேசத்தோட வரலாற்றையும் மாற்ற முயற்சி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மக்களுடைய குரல், அதாவது நாட்டு மக்களுடைய குரல் அப்படின்னு பார்த்தோன்னா, ஜந்தர் மந்தரில் போராடினாங்களா அதே இளைஞர்களோட குரல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஆர்எஸ்எஸோட பங்கே கிடையாது, இந்தியாவுடைய ஆன்மா அப்படிங்கிறத மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழக்கமாகவே இந்திய அணி நீல நிறத்திலான ஜெர்சி அணிந்து விளையாடும் போச்சில் இப்போ எதுக்கு அதை மாற்றணும் அப்படிங்கிறது பெரும்பாலான எதிர்க்கட்சிகளோட கேள்வியாகவும் இருக்கிறது. அதே போல் காங்கிரஸ் எம்பி அமர் சிங்கும் ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இப்போதைக்கு நீங்கள் ஜெர்சியோட நிறத்தை மாற்றுவீங்க, அடுத்ததான் நீங்கள் என்ன செய்வீங்க, இந்திய இராணுவத்தோட சீருடையை கூட மாற்றுவீங்க அப்படின்ட்டு பாஜகவை விமர்சனம் செஞ்சுருக்காரு. இப்படி விமர்சனங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகும்போதுல ஹாக்கி இந்தியாவும் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறது. அதாவது, இன்னைக்கு பெரும்பாலான ஹாக்கி விளையாடக்கூடிய அரங்குகள் எல்லாமே ப்ளூ சிந்தட்டிக் மைதானமாகவே இருக்குது அப்படின்ட்டு ஹாக்கி இந்தியா சுட்டி காட்டியிருக்கிறது. இந்த நீல நிற மைதானங்களில் விளையாடுற இந்திய அணி வீரர்களுமே நீல நிற ஜெர்சி அணிந்து விளையாடும் போச்சில் சக வீரர்களை அடையாளம் காண்பது கூட சிரமமாக இருக்குது அப்படின்ட்டு ஹாக்கி இந்தியா ஒரு தொழில்நுட்ப விளக்கத்தை கொடுத்துருக்கிறது. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஜெர்சியை கூட நிறம், அதாவது ஜெர்சியோட நிறத்தை கூட நாங்களாக முடிவு செய்யலை, பயிற்சியாளர்கள் மற்றும் இந்திய விளையாட்டு வீரர்களுடன் ஆலோசிக்கப்பட்டது. அந்த ஆலோசனையில் மஞ்சள் நிறமும் ஆரஞ்சு நிறமும் தேர்வு செய்யப்பட்டுச்சு, இதில் ஆரஞ்சு நிறம் இறுதியாக தேர்வு செய்யப்பட்டது அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இப்படி ஜெர்சியோட நிறம் மாற்றுவது அப்படிங்கிறது முதல் முறை இல்லை அப்படிங்கிறதுமே ஹாக்கி இந்தியாவோட வாதமாக இருக்கிறது. அதாவது, 2014 நம்ம டீம் மஞ்சள் நிறத்திலான ஜெர்சி அணிஞ்சு விளையாடிச்சு, அதுக்கு அடுத்து 2018 வெளிர் நீளத்திலான ஒரு ஜெர்சி அணிஞ்சு தான் இந்திய அணி விளையாடிச்சு அப்படின்னு ஹாக்கி இந்தியா விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. அதுபோக இந்த ஆரஞ்சு நிறம் அப்படிங்கிறது இந்திய தேசிய கொடியிலையும் இருக்கிறது அப்படின்ட்டு ஹாக்கி இந்தியா சுட்டி காட்டியிருக்கிறது. இந்த ஆரஞ்சு நிறம் தேசத்தோட பெருமை அப்படின்னு சொல்லியிருக்கிற ஹாக்கி இந்தியா இது தியாகம் மற்றும் தைரியத்தோட அடையாளம் என்று கூட சொல்லியிருக்கிறது. ஹாக்கி இந்தியா ஒரு விரிவான விளக்கத்தை கொடுத்திருந்தாலும் இது அனைத்தையும் காவிமயமாக்கும் ஒரு நடவடிக்கை என்றே மத்திய பாஜக அரசாங்கத்தை தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.